கேப்லலாம் வந்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு தான் எல்லாம் புக்கெல்லாம் எழுதிட்டு இருப்பேன். அப்போ எங்கள் மேக்கப் மேன் சுந்தரமூர்த்தி சார் பெரிய மேக்கப் மேன், அவர் கேட்பார், இப்போ யார் பிடிச்சி வச்சுருக்கீங்க சார்? எனக்கு எப்போவுமே பெருமாளை பிடிக்கும் சார், அதனால் அவருக்காக தான் சார் எழுதிட்டுருக்கேன்னு அப்படியே எழுதிக்கிட்டு இருந்தேன். ஒரு கேப் கிடைச்சா போதும், இங்கேருந்து திருப்பதிக்கு போகிறது, அங்கேருந்து கீழ் திருப்பதியிலேருந்து வெங்குன்னு நடந்து போகிறது, மேலே போனவுடனே ஒரு தரிசனம் பார்க்குறது, அப்புறம் 2:30 மணிக்கெல்லாம் எப்படியாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணின்னு, நடிகை இல்லையா இந்த முகர கட்டிக்கு அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தனால ஃபஸ்ட்டு எல்லாரும் அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போய் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துன்னு அவரையே பார்த்துட்ருப்பேன், அவரோட அலங்காரத்தை பார்ப்பேன், ரசிப்பேன். அது மேலே பூனை ஏறுறதும் இறங்குறதும் இதெல்லாம் பார்த்து ரசித்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ளாரே இருப்பேன். இப்படி வெளியில் வருவேன், இப்படியே இருந்துகிட்டு இருந்தோம். ரொம்ப சாமியை டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு அந்த சாமியே நினச்சது போல இருக்குது. என்னை தூக்கிட்டு போய் பாண்டிச்சேரி மதர் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருச்சு. ஏன்னா அது வந்து விரதம், இது விரதம்னா இந்த இப்போ புரட்டாசி மாதம் இதெல்லாம் வந்து சாமியை உழுக்குவேன், நான் ஸ்பூனு கூட மிக்ஸ் ஆகிடக்கூடாது, அந்த அளவுக்கெல்லாம் விரதம் இருந்து அவரை உலுக்கி எடுத்து பண்ணினோடனே அவர் பார்த்தார், இந்த பொம்பளை டார்ச்சர் தாங்க முடியல, இதை வந்து ஒரு பக்குவமாக வேற எங்கெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணுன்னு என்னை கொண்டு போய் பாண்டிச்சேரி மதர்கிட்ட ஒப்படைச்சிட்டார்.